கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசித்த இந்த வேத பகுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை ஆமென் சொல்லுகிற ஒரு வசனம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் ஆமென் மரியாளும் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும், ரெண்டு மரியாள் அங்கே வந்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம், கடந்து வந்தார்கள். ஆமென். அப்பொழுது அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே, அவர்கள் வந்து கல்லறையின் முன்பாக நிற்கும் பொழுதே, அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த மத்தேயு எழுதின நிருபத்திலே வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதுகிறார், அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கல்லறையின் கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். ஸ்தோத்திரம். சில நிருபங்களிலே மற்றவர்கள் எழுதின மார்க்கு, லூக்கா, யோவான் போன்ற சுவிசேஷங்களை பார்க்கும் பொழுது சில இடங்களிலே அங்கே எழுதப்பட்டிருக்கும், அவர்கள் நமக்காக கல்லை யார் புரட்டுவார்கள் என்று அப்படி சந்தேகப்பட்டு பயத்தோடு நிற்கும் பொழுது அவர்கள் பார்க்கிறார்கள், கல்லறையின் கல் என்ன பண்ணப்பட்டிருந்தது? புரட்டப்பட்டிருந்தது. ஒருவேளை சில அந்த இடங்களிலே மாற்றங்கள் இருந்தாலும் ஆமீன், அவர்கள் அந்த நேரத்தில் நாம் ஒரு காரியத்தை பார்த்தால் என்ன செய்வோம்? இங்கிருந்து ஒன்றை பார்ப்போம், இன்னொரு நபரத்திலே போய் சொல்லுவோம், அவர்கள் அதை இன்னொரு விதமாய் இன்னொரு இடத்திலே சொல்லுவார்கள், அவர்கள் இன்னொரு விதமாய் இன்னிடத்திலே சொல்வார்கள். காரியம் என்ன செய்துவிடும்? மாறி மாறி போய்விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது போலவே ஆமென், பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டதை அவர்கள் சிலர் சுருக்கமாய் எழுதினார்கள், சிலர் கொஞ்சம் விரிவாய் எழுதினார்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்திலே சொல்லப்பட்டதான இந்த இடத்திலே கல்லறை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கல்லறை என்றால் என்ன? அதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். சில கோணங்களிலே சில வார்த்தைகளை சொல்லி 7 மணிக்கு முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். கல்லறை என்றால் என்ன? யூதர்களுடைய பரம்பரை அல்லது யூதர்களுடைய வழக்கத்தின்படி மரித்து போனவர்களை ஆமென் நாம் இன்றைக்கு அடக்கம் பண்ணுவது போல நிலத்தை தோண்டி குழி தோண்டி அதற்குள்ளே புதைக்க மாட்டார்கள். ஆமென். இன்னும் அவர்கள் எரிக்கவும் மாட்டார்கள். மாறாக அந்த யூதர்களுடைய வழக்கத்தின்படி 3 விதமான கல்லறைகள் காணப்படுகிறது. அதில் ஒன்று என்னவென்றால், ஆமென், பூமியின் ஆழத்திலே குகை போல தோண்டி ஒரு ஆள் உள்ளே என்ன செய்யலாம்? நடந்து போகலாம் உள்ளே. அந்த அளவுக்கு குகையின் வாசல் இருக்கும். அதற்குள்ளே நடந்து போய் சில அடி ஆழங்கள், சில மீட்டர் தூரங்கள் அதை குகையாக எடுத்து மரித்து போனவருடைய சரீரத்தை அதற்குள்ளே வைப்பார்கள். ஸ்தோத்திரம். இன்னொரு விதமான கல்லறை, சாதாரணமாக தோண்டி மண் போட்டு மூட மாட்டார்கள். சாதாரணமாக தோண்டி அதற்குள்ளே கொஞ்சம் தூரம் ஒரு ஆழம் தோண்டி அதற்குள்ளே வைத்து விடுவார்கள். ஆனால் நாம் தோண்டுவது போல பூமியின் அடியிலே பள்ளம் தோண்டி அப்படியே உள்ளே வைக்க மாட்டார்கள். அதை குகை போலவே சாதாரணமாய் தோண்டி உள்ளே அப்படியே வைப்பார்கள். இன்னொரு விதமான கல்லறை கற்களால் கட்டி அதை குகை போல உருவாக்கி அதன் வாசல், இந்த 3 விதமான கல்லறைகளிலும் ஆமென் வாசலில் கல்லை வைத்து அடைப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். அந்த கல்லை வைத்து அந்த வாசலை ஆமென் அடைக்கிறபடியினால் தான் அந்த அறைக்கு, அது அறை என்று சொல்லப்படுகிறது, அந்த அறைக்கு கல்லறை என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஏன் அப்படி இந்த கல்லறைக்குள்ளே அவர்கள் வைக்கிறார்கள் என்றால், அதையும் சொல்லுகிறேன். யூதர்களுடைய பரம்பரை, நீங்கள் இதெல்லாம் பைபிள்ல தேடி பார்த்தா கிடைக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரித்திரங்கள் சொல்லுகிற ஆமென் காரியங்கள். இந்த கல்லறைக்குள்ளே இப்படியாய் குகை போல தோண்டி அதற்குள்ளே வைத்து ஏன் கல்லால் மூடுகிறார்கள் என்றால், அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. பிறகு நான் வசனத்தின் அடிப்படையில் இதை உங்களுக்கு சொல்லி தருகிறேன். ஆமென். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, மரித்தவர்களுடைய ஆத்துமா அல்லது ஜீவன் உடனடியாக எங்க போகாது? பரலோகத்துக்கு அல்லது
உடனடியாக அந்த சரீரத்தை விட்டு போகாது. அது அவர்களுடைய நம்பிக்கை. அதனால்தான் இந்த மரித்து போனவர்களை குகை போன்று அல்லது கல்லறை போன்று ஒன்றை கட்டி அதற்குள்ளே வைத்துவிட்டு 3ஆம் நாளிலே அதற்கு கந்தவர்க்கம் அல்லது வாசனை திரவியங்களை போடும்படி அவருடைய உறவினர்கள் அங்கே கடந்து வருவார்கள். ஸ்தோத்திரம். ஏன் கல்லறைக்குள்ளே வைக்கிறார்கள்? அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, மரித்து போனவருடைய ஆத்துமா மரித்து போனவுடன் போய்விடாது, மாறாக 3 நாளளவும் அந்த சரீரத்தை சுற்றியே அது இருக்கும். ஸ்தோத்திரம். 3 நாள் தாண்டின பிறகு அந்த ஆத்துமா என்ன செய்திரும்? பரலோகத்துக்கோ நரகத்துக்கோ பாதாளத்துக்கோ எங்கேயோ போய்விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் தான் இயேசு ஆமென் 2ஆம் நாள் உயிர்த்தெழவில்லை. 3ஆம் நாள் உயிர்த்தெழ காரணமே 3ஆம் நாள் ஆனால் அந்த ஆத்துமா எங்க போனோம்? சரீரத்தை விட்டு அல்லது அந்த இடத்தை விட்டு போயிடும். அது போன பிறகுதான் இயேசு உயிரோடு எழுந்தார். ஏன் 2வது நாள் உயிர்த்தெழவில்லை என்றால், பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஒருவேளை அவர் 2வது நாள் உயிர்த்தெழுந்தால் உடனே யூதர்கள் ஒரு கட்டுக்கதை உருவாக்கி இருப்பார்கள். ஏனென்றால் இயேசு ஆமென் மரித்த போது போர் சேவகர்கள் வந்து சொன்னார்கள், இந்த எத்தன் மரிக்கும் போது சொல்லி இருந்தான், நான் 3வது நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னபடியினால் இவனுடைய சரீரத்தை அவனுடைய சீசர்கள் களவாய் கொண்டு ஒளித்து வைத்து விட்டு இயேசு உயிர்த்தெழுந்தார் பொய் சொல்லுவார்கள் என்று ஆமென் அவர்கள் சொன்னது போல 2வது நாள் அல்லது அதற்கு முன்னால் இயேசு உயிர்த்தெழுந்திருந்தால் இவர்கள் சொல்லுவார்கள், அவர் மரிக்கவில்லை, இயேசு மரிக்கவில்லை, மயங்கி இருந்தார், இயேசு மரிக்கவில்லை, அந்த ஆத்துமா அங்கேதான் இருந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த சரீரத்திற்குள்ள போய் மறுபடியும் எழும்பினது. அதனால்தான் இயேசு அந்த யூதர்களுடைய பாரம்பரிய வழக்கத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக 3ஆம் நாள் இயேசு என்ன செய்கிறார்? உயிர்த்தெழுந்ததாக தன்னை காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. இது விதமாய் இருந்தாலும் சத்தியத்தில் இருந்து பைபிளில் இருந்து சொல்வேன். ஒருவேளை நான் சொல்லுகிறதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆனாலும் அது உண்மை என்று ஆமென் வசனத்தில் இருந்து நான் புரிந்து கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகமே இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னாலும் இயேசு எப்போது உயிர்த்தெழுந்தார்? ஸ்தோத்திரம். யாருக்குமே தெரியாது. ஹல்லேலூயா. ஏன் தெரியாது? வசனத்திலிருந்து நான் அதை பின்பகுதியை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்திலே ஆமென், நீங்க கவனமா கேட்டீங்கன்னா நான் இப்ப கேட்ட அந்த கேள்விகளுக்கு பதில் உங்களுக்கு செய்தியில கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை கல்லறைக்குள்ளே வைத்து அடைத்தார்கள், அடக்கம் பண்ணினார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஆமென், நான் முதலாவது சொன்னேன், 3வது நாள் கடந்து வருவார்கள். எதற்கு உறவினர்கள்? எதற்காக வருவார்கள்? ஆமென். வசனத்திலிருந்து வாசிப்போமா? மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 16வது அதிகாரம், மார்க்கு 16வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்தார்கள். அல்லேலூயா. இப்போ தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் எதற்காக வந்தார்கள்? இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறாரா என்று பார்க்க வரவில்லை, அல்லது இயேசுவின் சரீரம் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வரவில்லை. ஸ்தோத்திரம். அல்லது இயேசு நிலைமை அங்கே எப்படி இருக்கிறது என்று பார்க்க வரவில்லை. ஒரே ஒரு ஆசையோடு வந்தார்கள், மரித்து போன இயேசுவுக்கு ஆமென் என்ன செய்ய வேண்டும்? சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை என்ன செய்தாங்க? வாங்கி கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. சுமார் 50 கிலோ எடையுள்ள சுகந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் என்று ஆமென் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்படியாக அவர்கள் ஆமென் சுகந்த வர்க்கமிடும்படி அங்கே எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு வந்து
இயேசுவின் சரீரத்தை சுகந்த வர்க்கம் இட வேண்டுமானால் கல்லறையில் இருக்கிற கல்லை புரட்டி போட்டு கல்லறைக்குள்ளே போய் அந்த சரீரத்தை என்ன செய்யணும்? சுற்றிலும் அந்த வாசனை திரவங்களை பூச வேண்டும். இதுதான் ஒழுங்கு. சரீரத்தை சரீரமாய் பார்க்க முடியாது. எப்படி ஒரு மனிதன் மரித்து போனால் நம்முடைய வழக்கம் என்னது? அவர்கள் அணிகிற வழக்கத்தின்படி ஒரு ஆடையை உடுத்தி அப்படியே பெட்டியிலே வைத்து அடக்கம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம். அந்த சரீரம் என்ன செய்யும்? 2 நாட்கள் ஆனாலே நாற்றம் அடிக்கும். 1 நாள் தாண்டினாலே நாற்றம் எடுக்க ஆரம்பித்து விடும். அந்த நாற்றம் ஏற்படக்கூடாது என்பதற்காக இயேசுவின் சரீரம் மட்டுமல்ல, மரித்து போகிற ஒவ்வொரு யூத மனிதர்களுடைய சரீரத்தையும் அவர்கள் சில பக்குவங்களை செய்வார்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 20வது அதிகாரம் 19வது அதிகாரம். ஆமீன். யோவான் 19வது அதிகாரம் 38 40 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீசனுமாயிருந்த யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போனான். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவிடத்தில் வந்திருந்த நிக்கதோமு என்பவன் வெள்ளை போலவும் கரிய போலவும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் என்றால் 50 கிலோ கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின் படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். ஹல்லேலூயா. இயேசுவிடம் அன்பாயிருந்த சீசன் இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்யல? அடக்கம் பண்ணல. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இயேசுவோடு கூட செத்தாலும் சாவே ஆண்டவரேன்னு சொன்னான் பாத்தீங்களா சீமோன்? அவன் இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணல. ஸ்தோத்திரம். அப்போ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உயிரோடு இருக்கிற வரைக்கும், இன்னும் சொல்லுகிறேன், நல்லா இருக்கிற வரைக்கும் தான் எல்லாரும் தோழனாக தோள் கொடுப்பார்கள். மரித்து போன பிறகு இனி இந்த சடலத்தினாலே பிரேதத்தினாலே பிரயோஜனம் இல்லை, நமக்கு செலவென்று சொல்லி ஒதுக்கி கொள்ளுகிற உலகம். அது இன்றைக்கல்ல, இயேசுவின் வாழ்நாளில் கூட நடைபெற்றிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்? யூதர்களுடைய முறைமையின்படி அடக்கம் பண்ண வேண்டுமானால் 100 ராத்தல் என்ன கொண்டு வர வேண்டுமாம்? வெள்ளை போளம் கொண்டு வர வேண்டும், கரிய போளம் கொண்டு வர வேண்டும். இது எல்லாம் பணம் கொடுத்து வாங்கி இனி செத்து போன இந்த இயேசுவினால எங்களுக்கு என்ன இல்லை, பிரயோஜனம் இல்லைன்னு அன்பாய் மார்பில் அணைத்து சாய்ந்து கொண்ட யோவானையும் காணல. ஆமேன். நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன் ஆண்டவரேன்னு ஆமேன் சொன்ன பேதுருவையும் காணல. ஆனால் ஸ்தோத்திரம், இயேசு மரித்த பொழுது யார் புறப்பட்டு வந்தாராம்? அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு. அவன் யாருக்கு? வெளியரங்கமா ஒரு நாள் கூட ஆண்டவர் கூட இருக்கலை. ஒரு நாள் இருந்திருப்பான், சில நாட்கள் இருந்திருப்பான். ஆனால் மற்ற யூதர்கள் தன்னை காணக்கூடாது என்று சொல்லி மறைமுகமாய் இயேசுவை நேசித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன். ஹல்லேலூயா. இயேசு அவனை அறிந்திருக்கலாம், ஆனால் அவனை இயேசு என்ன செய்யவில்லை? ஒரு நாளும் என்னுடைய அந்தரங்க சீசன் என்று சொல்லி பெருமைப்படுத்தவில்லை. ஸ்தோத்திரம். அந்த யோசேப்பும் இன்னும் ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம், இன்னொரு மனிதன் அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீசனும் இன்னொரு மனுஷன் இருக்கிறான். அவன் என்னைக்கோ ஒரு நாள் என்ன செய்தானா? இயேசுவிடத்தில் வந்து நல்ல போதகரேன்னு அழைத்தான் பாருங்க ஒருத்தன், நிக்கதோமு. அவன் இந்த 2 பேருமா கடந்து வந்து இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ணினார்கள். எப்படி அடக்கம் பண்ணினார்கள்? யூதர்களுடைய முறைமையின்படி. யூதர்களுடைய முறைமை என்னது?
யூதர்கள் தங்கள் செத்து போனவர்களை, மரித்து போனவர்களை எப்படி அடக்கம் பண்ணுவார்கள்? அதுதான் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். இயேசுவின் சரீரத்தை ஆமேன் யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின் படியே அதை கந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். ஹல்லேலூயா. அப்ப மரித்து போன ஆமேன் ஒரு யூதனை, ஒரு மனிதனை அவர்கள் எப்படி அடக்கம் பண்ணுவார்கள்? சீலைகளினால் சுற்றி கட்டுவார்கள். ஹல்லேலூயா. ஆமே. சரித்திரத்தை ஆராயும் பொழுது இயேசு அல்லது யூதர்கள் மரிக்கும் பொழுது அவர்களை அடக்கம் பண்ணுகிற விதம் சொல்லி தரட்டுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஒரு மனிதனை மரித்து போன பிறகு நம்முடைய வழக்கத்தின்படி நாமும் செய்வோம் இல்ல, பெட்டியில வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம்? நல்லா குளிப்பாட்டுவோம். குளிப்பாட்டுவீங்களா? குளிப்பாட்ட மாட்டீங்களா? குளிப்பாட்டும். உங்க போய் எனக்கு தெரியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எங்கள் வழக்கத்தின்படி அந்த சரீரத்தை என்ன செய்வோம்? முதல்ல நல்லா குளிப்பாட்டுவாங்க. பிரைஸ் தி லார்ட். நல்லா குளிப்பாட்டி அந்த மனுஷனை நல்ல ஒரு பார்ப்பதற்கே நன்றாக இருக்கும்படியாய் அவனுடைய சரீரத்திலே கருத்திருந்தாலும் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறாய் என்று சொல்லத்தக்கதாக பவுடர் போன்ற பல பொருட்களை போட்டு கருப்பு மனிதனையும் வெள்ளையாக மாற்றி அப்படியே படுக்க வைப்பார்கள். துணிகளை போட்டு படுக்க வைப்பார்கள். ஆனால் யூதர்கள் அந்த மரித்து போன மனிதனை நன்றாக சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு விதமான தாவரம், அதாவது ஒரு விதமான இலைகள், பச்சிலை, அதை எடுத்து நன்றாய் அரைத்து, ஏன்னா இந்த வழக்கம் எதனாலன்னா ஆமீன், மூன்றாவது நாள் இந்த சரீரத்து பக்கத்துல போய் தான் அவங்க என்ன செய்யணும்? கந்தவர்க்கம் இட வேண்டும். ஸ்தோத்திரம். அதனாலே அந்த பச்சிலைகளை எடுத்து அதை நன்றாய் அரைத்து, இப்போ அது எப்படி இருக்கும்? தண்ணீர் போன்ற ஒரு திரவமாய் இருக்கும். அதை எடுத்து சரீரம் வெறுமை நிர்வாணமான சரீரத்திலே முதலில் கழுத்தில் இருந்து கால் வரை சரீரத்தின் எல்லா இடங்களிலும் படும்படி என்ன செய்வார்கள்? பூசுவார்கள். இப்போ அந்த சரீரம் எப்படி இருக்கும்? ஆமீன். கொஞ்சம் பச்சை கலர்ல தெரியும். பிரைஸ் தி லார்ட். இப்போ எல்லா இடத்திலும் கழுத்தில் இருந்து கால் வரை பச்சிலைகளினாலே தடவி அப்படியே வைத்துவிட்டு வெள்ளை ஆமீன் சீலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது மெல்லிய துணி, அதை எடுத்து காலில் இருந்து கழுத்து வரை நன்றாய் சுற்றி கட்டுவார்கள். அதாவது கை நீட்டப்பட்டு இப்படி வச்சிருப்பாங்க. அப்படியே சுற்றி கட்டியாச்சுன்னா இனி கை என்ன செய்யாது? வராது. ஆமீன். கால் என்ன செய்யாது? விரியாது. இப்படியே நேராக வைத்துவிட்டு சுற்றி கட்டுவார்கள். சுற்றி கட்டிவிட்டு திரும்பவும் இரண்டாவது முறையாக அதே போலவே அந்த பச்சிலை எடுத்து, பச்சிலைனா தெரியும் தானே? ஸ்தோத்திரம். அந்த இலைகளை அரைத்து மீண்டும் கழுத்தில் இருந்து கால் வரை மீண்டும் முழுவதுமா பூசுவாங்க. இரண்டாவது முறை பூசி திரும்பவும் என்ன செய்வாங்க? துணியினால சுற்றி கட்டுவார்கள், சீலையினாலே சுற்றி கட்டுவார்கள். அதன் பிறகு இதே பச்சிலையை தலை, முகம் எல்லா இடத்திலும் திரும்ப பூசி அந்த தலையையும் தனியாக என்ன பண்ணுவாங்க? ஆமீன். கழுத்தில் இருந்து கால் வரைக்கும் ஒரே துணியினாலே 2 முறை சரியா சுற்றி கட்டி இந்த சரீரம் வெளியே தெரியாத அளவுக்கு சுற்றி கட்டுவார்கள். அதன் பிறகு தலைப்பகுதி, கழுத்துக்கு மேல்பட்ட பகுதியையும் சுற்றி என்ன பண்ணுவாங்க? கட்டுவார்கள். கட்டின பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு மனித உருவமாக தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதன் பிறகு சுற்றப்பட்ட அந்த சரீரத்தை தான் ஆமீன், அதை பார்ப்பதற்கு ஒரு பொட்டலம் போல தெரியும். பிரைஸ் தி லார்ட். அப்படியே எடுத்துக்கொண்டு போய் அங்கே என்ன செய்வார்கள்? அந்த மரித்து போன மனிதனுக்காக தோண்டப்பட்ட குகையிலே அல்லது கட்டப்பட்ட கல்களால் கட்டப்பட்ட அந்த கல்லறை என்கிற அறைக்குள்ளே கொண்டு வைப்பார்கள். ஹல்லேலூயா. இதுதான் யூதர்களை அடக்கம் பண்ணுகிற முறை. இந்த முறைமையின்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தார்கள்? அடக்கம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. இனி தெளிவாய் என்றைக்கானாலும் சரி, ஆமேன், இயேசு எப்படி அடக்கம் பண்ணப்பட்டார்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு கவனிச்சிங்களா? கவனிச்சிங்களா? இயேசு எப்படி அடக்கம் பண்ணார்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்லணும்? சொல்லணும். சரியா?
பிரைஸ் தி லார்ட். இப்போ இயேசுவை அந்த இடத்திலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வழக்கத்தின்படி பார்த்தால், நான் முதலாவது சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு கல்லறை, பெரிய கல்லறை, ஒரு ஆள் நடந்து உள்ளே போகக்கூடிய அளவுக்கு ஒரு ஆழமான குகையினால் செய்யப்பட்ட ஒரு பெரிய கல்லறைக்குள்ளே இயேசுவை கொண்டு வைத்தார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்பொழுது இயேசுவின் சரீரம் அந்த துணியினால் சுற்றப்பட்டதாக அந்த குகைக்குள்ளே கொண்டு போய் வைக்கப்பட்டது. வைக்கப்பட்ட பிறகு அந்த இயேசுவின் சரீரத்தை அவர்கள் உள்ளே வைத்துவிட்டு அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணிவிட்டு அந்த மனிதர்கள் எல்லாரும் வெளியே போகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யார்? அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு என்று சொல்லப்படுகிற மனிதனும், ஸ்தோத்திரம், அந்த நிக்கதோமு என்று சொல்லப்படுகிற மனிதனும், இவர்கள் ஸ்தோத்திரம் அந்த இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ணிவிட்டு போகிறார்கள். ஒருவேளை நான் நினைக்கிறேன், அவர்கள் இயேசு அடக்கம் பண்ணப்படுகிற போது மரியாளும் மற்ற மரியாள்கள் என்று சொல்லப்படுகிறார்களே, அவர்களும் என்ன செய்திருப்பாங்க? கூடவே இருந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர்கள் அந்த இயேசுவின் சரீரத்தை உள்ளே வைத்துவிட்டு போகிறார்கள். சரீரம் உள்ளே இருக்கிறது. அப்பொழுதுதான் அங்கே சில விவாதங்கள் நடக்கிறது. இயேசுவின் சரீரத்தை யாராவது எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள் என்று சொல்லி பிலாத்துவிடத்திலே போர் சேவகர்கள் போய் சொல்லுகிறார்கள், அந்த கல்லறையை காவல் வைக்க ஆட்களை அனுப்ப வேண்டும். அவன் சொல்லுகிறான், என்னுடைய ஆட்கள் அல்ல, உங்களுக்கே போர் சேவகர்கள் இருக்கிறார்களே, நீங்களே என்ன பண்ணுங்க, அந்த கல்லறையை எப்படி காக்கணுமோ காத்துக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஏன் தெரியுமா? இங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாளிலே இயேசு நியாயம் விசாரிக்கப்படுகிற அந்த நாளிலே இதே பிலாத்து தான் சொல்லுகிறான், நான் இவரில் எந்த குற்றத்தையும் காணேன். ஸ்தோத்திரம். இன்னும் சொல்லுகிறார், என்னுடைய வழக்கத்தின்படி ஒருவனை நான் என்ன பண்ணுவேன்? விடுதலை செய்வேன். யாரை விடுதலை செய்யணும்? இயேசுவை விடுதலை செய்யணுமா? பரபாஸ் என்று சொல்லப்படுகிற கள்ளனை விடுதலை செய்யணுமா? அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவை சிலுவையில் அறையும், பரபாசை விடுவியும். இப்போ அதே பிலாத்துவிடத்தில் தான் போய் சொல்லுகிறார்கள், அந்த கல்லறையை காவல் பண்ண நீர் அதிகாரிகளை வைக்க வேண்டும். அப்போ ஒருவேளை பிலாத்து காவல் வைத்து இயேசு உயிர்த்தெழுந்து போயிருந்தால் இந்த போர் சேவகர்கள் யூதர்கள் என்ன சொல்லி இருப்பார்கள்? அன்றைக்கு பிலாத்து இயேசுவை விடுதலை செய்ய மனதா இருந்தான், ஆனபடியினாலே அவன்தான் என்ன பண்ணியிருப்பான்? ஆள் வைத்து சரீரத்தை எடுத்துக்கொண்டு போயிருப்பான். உண்மைதானா? அதனாலதான் அவர் சொல்லுகிறார், அதுதான் தேவனுடைய வெளிப்பாடு என்று நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார், அவர்களே காவல் செய்யட்டும். அவர்களே காவல் ஆட்களை அனுப்புகிறார்கள். பெரிய கல், ஸ்தோத்திரம், அங்கே வசனம் சொல்லுகிறது, மனிதனால் புரட்டி தள்ள முடியாத பெரிய கல். அப்போ யார் அதை புரட்டி வைத்து அடைத்திருப்பார்கள்? ஒருவேளை போர் சேவர்கள் பலராய் அடைத்து வைத்திருக்கலாம். இல்லதென்றால் ஒரு பெரிய ஏதோ ஒரு ஆயுதங்களினாலே அல்லது அவர்களுக்கு இருந்த நவீன காரியங்கள் மூலமாக அந்த கல்லை புரட்டி வைத்திருக்கலாம். வைத்து அதிலே அந்த கல்லுக்கு சங்கிலியினாலே பூட்டப்பட்டு சீல் வைத்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, வசனம் சொல்லுகிறது. ஆனால் இயேசுவை இப்பொழுது உள்ளே வைத்து விட்டார்கள், கல்லறை அடைத்து விட்டார்கள். இப்போ இயேசுவின் சரீரம் எங்க இருக்குது? எங்க இருக்கு? அதுதான் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அங்கதான் பிரச்சனை. ஸ்தோத்திரம். இயேசு எப்போது உயிர்த்தெழுந்தார்? வசனத்தில் வாசிக்கிறோம், வாரத்தில் முதல் நாள் அதிகாலையிலே வந்தார்கள். ஆனா இயேசு உயிர்த்தெழுந்ததை யாராவது பார்த்தார்களா? என்றைக்கு உயிர்த்தெழுந்தார் என்று யாருக்காவது தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெரியாது. இயேசு கல்லறைக்குள்ளே வைக்கப்பட்டது உண்மை. கல்லறைக்குள்ளே வைக்கப்பட்டது உண்மை. சரீரம் செத்து போனதாய் உள்ளே வைக்கப்பட்டது உண்மை. ஆனால்
இயேசு உயிர்த்தெழுந்ததை யாரும் பார்க்கவில்லை. இயேசு உயிர்த்தெழுந்து வெளியே வந்ததை யாரும் காணவில்லை. என்றைக்கு எப்போது யாருக்குமே தெரியாது. வசனத்தின்படி வசனம் சொல்லுகிறது, மூன்றாம் நாள் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். அவர் முதலாவதே சொன்னால், நான் பூமியின் வயிற்றிலே 3 நாள் இருப்பேன்னு சொன்னார். நான் கணக்கு போட்டு பார்த்தேன். ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சிலுவையில் அறைந்திருந்தால் 3 நாள் அவர் வயிற்றுக்குள்ளே எப்படி இருக்க முடியும்? 3 நாள் பூமியின் வயிற்றுக்குள்ளே. வெள்ளி சனி, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் மரித்தார். சனிக்கிழமை ஒரு நாள் ஆயிற்று. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் உயிர்த்தெழுந்தார். அப்ப எப்படி 3 நாள் ஆனது? ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரு விளக்கம் தெளிவாய் இருக்கிறது. ஆமேன். நமக்கு ஸ்தோத்திரம் இருக்கிற வழக்கத்தின்படி யூதர்களுக்கு ஆமேன் சூரியன் உதயமாகிற நேரம் வேறு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 3 நாள் முழுவதும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. சாயங்காலம் 6 மணியிலிருந்து அந்த 12 மணி வரை என்று நினைக்கிறேன், அவ்வளவு நேரம் ஒரு நாளாக கருதப்படுகிறது. அந்த வழக்கத்தின்படி யூதர்களுடைய டைம் படி இயேசு 3 நாள் என்ன செய்கிறார்? உள்ளே இருக்கிறார். ஆமென். யூதர்களுடைய முறைமையின்படி ஓய்வு நாள் என்றைக்கு? சனிக்கிழமை. இன்னைக்கு அதைத்தான் இந்தியாவிலேயும் சிலர் என்ன பண்றாங்க? 7th டே, 7வது நாள் தான் ஓய்வு நாள், 7வது நாள் சனிக்கிழமை, அன்னைக்கு தான் ஓய்வு நாள் என்று சொல்லுகிறார்கள். அது நம்முடைய இந்திய தேச நேரத்தின்படி தவறு. அது யூத முறைமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யூதர்களுக்கு சனிக்கிழமை ஓய்வு நாள். யூதர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னது? வாரத்தின் முதலாம் நாள். ஸ்தோத்திரம். ஆனபடி இருந்தாலும் இது எல்லாமே பைபிள் எழுதப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் யூத கிரேக்கு அதனுடைய அடிப்படையிலே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனாலே தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கல்லறைக்குள்ளே வைக்கப்பட்டு 3 நாள் உள்ளே வைக்கப்பட்டிருந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார். எப்போது உயிர்த்தெழுந்தார் யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. வசனத்தில் இருந்து சொல்வேனானால், இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஆமென். 1 பேதுருவிலே ஒரு வசனம் இயேசுவை குறித்து இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுருவின் புஸ்தகம், 1 பேதுரு 3வது அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களை வாசிப்போம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் என்ன பண்ணினார்? பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே என்ன செய்யப்பட்டார்? கொல்லப்பட்டார். மாம்சத்திலே கொல்லப்பட்ட வேளையில் ஆவியிலே என்ன செய்தாராம்? இப்ப இயேசு எப்போ உயிர்த்தெழுந்தார்? சிலுவையில மாம்சத்தில செத்து விட்டாரான்னு பார்க்கும்படி போர் சேவம் வந்தான். அவர் மரித்து விட்டார் என்று சொல்லி கால் எலும்புகளை என்ன செய்யல? முறிக்கல. ப்ரூஃப் பண்ணும்படியாக விழாவிலே குத்தி பார்க்கிறான். ஸ்தோத்திரம். இயேசு மாம்சத்திலே சிலுவையில் கொலை செய்யப்படுகிறார். அதே நேரத்தில் அவர் ஆவியில் உயிர்ப்பிக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ தொங்குவது இயேசுவின் சரீரம், செத்து போன சரீரம். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு எங்கே போனார்? எங்கே போனார்? இயேசுவை கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள், வாசிக்கிறோம். ஆனால் இயேசு எங்கே இருந்தார்? அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் ஆவியிலே, அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார். ஆமென். வெள்ளிக்கிழமை அடக்கம் பண்ணி, பிரைஸ் லார்ட், 3ஆம் நாள் அதிகாலையிலே இயேசு உயிர்த்தெழுந்ததாக தன்னை காண்பிக்கிற அந்த நாள் வரைக்கும் இயேசு மரித்து போனவராய், யூதருடைய வழக்கம் என்ன? அவருடைய ஆத்துமா சரீரத்தின் பக்கத்திலே சுற்றி கொண்டிருக்கும் என்று. ஆனால் இயேசு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டு, ஆமீன், அவர் எங்கே போகிறார்? ஆமீன், காவலில் இருக்கிற ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இங்கே ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். பிரசங்கித்தார் என்றார், ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவில்லை.
சாத்தான் சொன்னான், இயேசுவை சிலுவையிலே கொன்று விட்டேன், இயேசுவை நான் ஜெயித்து விட்டேன் என்று சாத்தான் பாதாளத்திலிருந்து கூக்குரல் இடும் பொழுது, இயேசு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டவராய் அந்த பாதாளத்திற்கு, தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும், பாதாளத்திலே கட்டப்பட்டிருக்கிற, பாதாளத்திலே அடைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆவிகளுக்கு, என்றைக்கு இயேசுவினுடைய கோபத்தின் பார்வையினாலே, பெருமையினால் சாத்தானாக மாறின தேவதூதர்கள் பாதாளத்திலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஆவிகள் தான் நோவாவின் காலத்திலே, நோவா எத்தனையோ தரம் இயேசு இந்த உலகத்தை அழிக்கப் போகிறார், ஆண்டவர் உலகத்தை அழிக்கப் போகிறார், உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று நோவா பிரசங்கம் பண்ணின வேளையிலே இந்த வார்த்தைகளை கேட்காமல் கீழ்ப்படியாமையை வெளிப்படுத்தின ஆதாமின் நாட்களிலே, ஏவாளின் நாட்களிலே கீழ்ப்படியாமையை வெளிப்படுத்தின அந்த சாத்தானுடைய ஆவிகள் பாதாளத்திலே கட்டப்பட்டு அடைக்கப்பட்டு கிடக்கிறது. அந்த ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார் என்று வசனம் சொல்லுகிறது. நான் இப்படி நினைக்கிறேன், அவர் அங்கே போய் நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணி இருக்க மாட்டார். அங்கே போய் ஒன்றை சொல்லி இருப்பார், நீங்கள் கொன்று போட்ட அந்த தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவாகிய நான் மரிக்கவில்லை, உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த உயிரோடு இருப்பதைத்தான் இயேசு அந்த ஆவிகளுக்கு பிரஸ்தாபம் பண்ணினார், பிரசங்கம் பண்ணினார். மாறாக அந்த ஆவிகளிடத்திலே நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணவில்லை. ஹல்லேலூயா. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தேவ பிள்ளைகள், மரித்த பிறகு நீங்கள் மரித்தவர்களுக்காக ஜெபிப்பதினாலே அந்த ஆத்துமா ஒருபோதும் சாந்தி அடைவதும் இல்லை, ஒருபோதும் அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அதனால தான் நாம் சொல்லுகிறோம், மரித்து போன மரித்தவர்களிடத்திலே, கல்லறையிடத்திலே நீங்கள் போய் அழாதிருங்கள். வேதனைகள், துக்கங்கள், பாரங்கள் வரும் பொழுது மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் பாதத்திலே போய் அழுங்கள். அவர் உங்கள் அழுகையை மாற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சிலருடைய பழக்கம் என்ன? வேதனை வந்தால், துன்பம் வந்தால் ஓடி போய் கல்லறையிலே வேண்டாம். ஹல்லேலூயா. அதனாலதான் என் வழக்கம், நீங்க எப்படி இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, மரித்து போன பிறகு கல்லறையில போய் ஒரு பாலுகாய்ப்பு, கல்லறையில ஒரு பிரதிஷ்டை, கல்லறையில ஒரு ஆராதனை. தேவ பிள்ளைகளை வேண்டாம். நாம் ஆராதிக்கிற தேவன் மரித்தார், ஆனால் உயிரோடு எழும்பினார். ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் மரித்து போனவர்களுடைய கிரியைகளை செய்கிறவர்களாய் காணப்படாமல், ஜீவனோடு இருக்கிற தேவனை ஆராதிக்கிற நாம் ஜீவனுள்ளவரை பிரஸ்தாபம் பண்ண வேண்டும் என்பதே தேவன் நமக்கு தந்திருக்கிற கிருபையின் மகிமையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். இந்த இடத்திலே இயேசுவின் சரீரத்தை கல்லறைக்குள் வைத்து காவல் வைத்தார்கள். ஆனால் சரீரம் உள்ள இருந்ததோ தெரியாது. ஆவியிலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார், எழும்பினார், புறப்பட்டார், பிரசங்கம் பண்ணினார். ஒரு நாள் கூட 30 வயதில் ஆரம்பித்த சுவிசேஷ ஊழியம், இயேசு கிறிஸ்துவின் 30வது வயதில் ஆரம்பிக்கப்பட்ட சுவிசேஷ ஊழியம், இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து, நான் இப்படி சொல்லுகிறேன், கல்லறையில் சரீரம் வைக்கப்பட்ட போது கூட இயேசு சும்மா இருக்கவில்லை, தன்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய பிள்ளைகள் அல்லவா? ஸ்தோத்திரம். எல்லா நேரத்திலும் துன்பத்திலும், துயரத்திலும், வேதனையிலும், பாடிலும், ஆமென், பிரைஸ் தி லார்ட், இயேசுவின் நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் தேவன் நமக்கு தந்த கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ பிரைஸ் தி லார்ட், புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு ஆமென் கல்லறைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறார். வைத்தது அவருடைய ரகசிய சீசர்கள், ரகசியமாய் அந்தரங்கத்திலே இயேசுவை ஆராதித்துக் கொண்டவர்கள், பின்பற்றினவர்கள். அதே யோவான் புஸ்தகத்திலே வரும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 20வது அதிகாரத்தின்
அதனுடைய 2வது வசனத்தை, உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே அதிக இருட்டோடு மரியாள் கடந்து வருகிறாள். ஸ்தோத்திரம். கல்லறையில் புரட்டி இருந்த கல் புரட்டப்படுகிறது, வைக்கப்பட்டிருந்த கல் புரட்டப்படுகிறது. உள்ளே பார்க்கிறார், அங்கே எதை காணல? இயேசுவின் சரீரத்தை காணவில்லை. இப்போ யாருக்கா இருந்த இவங்க வந்தது எதற்கு? 3ஆம் நாளிலே இயேசுவின் சரீரத்திற்கு கந்தவர்க்கம் இட வேண்டும். கந்தவர்க்கம் இடும்படி சரீரத்தை தேடும் பொழுது சரீரத்தை காணல. அப்ப இயேசு உயிர்த்தெழுந்த நேரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. ஆமென். மத்தேயுல வாசித்தோம், அவர்கள் வந்தார்கள், அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, அவர்கள் வந்து நின்று கொண்டிருக்கும் பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வருகிறான், கல்லை புரட்டி தள்ளுகிறான். அவர்கள் பார்த்துட்டே நிற்கிறாங்க. கல்லை புரட்டி தள்ளும் பொழுது இயேசு உள்ளே இருந்திருந்தால், நான் இப்படி சொல்லுகிறேன், இயேசு 3ஆம் நாள் அதிகாலையிலே உயிர்த்தெழுந்திருந்தால் இயேசு எப்ப வெளியில வரணும்? இந்த தூதன் கல்லை புரட்டி தள்ளும் போது இயேசு உள்ளே இருந்து என்ன செய்திருக்கணும்? அழகாய் நிற்கும் யார் அப்படின்னு அழகா நடந்து வந்திருக்கணும். ஆனா இயேசு வெளியே வரல. உள்ள பார்க்கறாங்க, உள்ள யார் இல்ல? இயேசு இல்ல. அப்ப இயேசு எப்ப உயிர்த்தெழுந்தார்? ஹல்லேலூயா. அதுதான் சொன்னேன்ல, அவன் இயேசுவின் சரீரத்தை உள்ளே வைத்து அவர்கள் பூட்டினார்கள். ஆனால் இயேசு என்ன போயிட்டார்? அவருடைய வேலையை பார்க்க போயிட்டார். அவருக்கு கல்லறைக்குள்ள இருக்க முடியாது, நேரம் இல்லை, கல்லறை அடைத்து வைக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இயேசுவை பார்த்து அங்கே இவர்கள் வருகிறார்கள். வந்து ஆமென், இயேசுவை காணாத உடனே இந்த மரியாள் ஓடி போகிறாள். யாரிடத்தில் முதலாவது போறா தெரியுமா? இயேசுவிடத்தில் அன்பாயிருந்த சீசன். யாரு? இல்ல, யோவான். இயேசுவிடத்தில் அன்பாயிருந்த சீசன் யோவான். அந்த யோவானிடத்தில் தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? தாயாகிய மரியாளை, ஸ்திரீயே அதோ உன் தாய், ஏற்றுக்கொள் என்று ஒப்பு கொடுத்தார். இப்ப அவள் ஓடி போகிறாள். ஸ்தோத்திரம். தன்னுடைய மகன் என்று ஆண்டவர் ஒப்பு தந்தவளிடத்திலே ஓடி போய் யோவானிடத்திலே சொல்லுகிறார், யோவானே இயேசுவை காணல. அடுத்து அவனோடு கூட இருக்கிற சீமோன் பேதுரு அவரிடத்திலே சொல்லுகிறான், இயேசுவை காணவில்லை. காணவில்லை என்று சொன்னவுடன் 2 பேரும் வேகமாய் ஓட ஆரம்பித்தார்கள். 2 பேரும் வேகமாய் ஓட ஆரம்பித்தார்கள். ஓடும் பொழுது ஒருத்தன் என்ன பண்றான்? வேகமா ஓடுறான். பிரைஸ் தி லார்ட். நம்ம பிள்ளைங்களும் அப்படித்தானே? 2 பேரை ஓட விட்டா அல்லது 5 பேரை ஓட விட்டா ஒரு பிள்ளை வேகமா ஓடும், ஒன்னு இடையில விழும், ஒன்னு பின்னாடி இழுத்து வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ யோவான் வேகமா ஓடி கல்லறையின் பக்கத்துல போய் உள்ள போக மனசு என்ன செய்யுது? சிலருக்கு கல்லறையை பார்த்தாலே பயம் இருக்கா? இங்க ஏதாவது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோவான் கல்லறைக்குள்ளே போக மனம் இல்லாமல் வாசல் நின்று அப்படி பார்க்கிறான். யார? இயேசுவை பார்க்கிறான். ஆனா அங்க யார் இல்ல? இயேசு இல்ல. இயேசு இல்லாதவுடன் அவர் நின்று பதற்றத்தோடு நிற்கும் பொழுது பின்னால் சீமோன் பேதுரு வருகிறான். பின்னால் சீமோன் பேதுரு வந்து அவன் என்ன செய்கிறான்? உள்ள போகிறான். உள்ள போகும்போது ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒன்றை பார்க்கிறார்கள். இயேசு, நான் ஏற்கனவே சொன்னேன், யூதர்கள் அடக்கம் பண்ணப்படும் பொழுது கழுத்துக்கு கீழே என்ன பண்ணுவாங்க? துணினால தனிமை சுற்றுவாங்க, கழுத்துக்கு மேல தனிமை சுற்றுவாங்க. இப்போ ஆமென், ஸ்தோத்திரம், கழுத்துக்கு கீழே சுற்றப்பட்ட அந்த சீலை எடுக்கல. அது என்ன செய்யுது? அங்கே கிடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
யோவான் 20வது அதிகாரம் 5வது வசனம். அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் என்ன செய்கிறது? கிடக்கிறதை கண்டான். 7வது வசனம் வாசிங்க. சீலைகள் கிடக்கிறதையும், சும்மா கிடக்குது. சீலை எப்படி கிடக்கு? உங்க வீட்டுல துணிகளை என்ன பண்ணிருப்பீங்க? ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து கலத்தி சும்மா போடுவீங்கல்ல. ஒரு துணி இங்க கிடக்கும், ஒரு துணி அங்க கிடக்கும். சின்ன பிள்ளைகள் அப்படி போடுவாங்கல்ல. சட்டையை கிளத்தி அங்க போடுவாங்க, பேண்டை கிளத்தி இங்க போடுவாங்க. சோத்திரம். வலது கால் செருப்பு அங்க கிடக்கும், இடது கால் செருப்பு அப்படிதானே? பிரைஸ்லா. இதுதான் கிடக்கிறது, தூக்கி சும்மா போடுறது. இப்ப சீலைகள் சும்மா என்ன பட்டிருக்கிறது? சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. இப்ப சீலை தலையை சுத்தினதும் சீலை தான், உடம்ப சுத்தினதும் சீலை தான். ஆனா உடம்ப சுத்தின சீலை சும்மா கிடக்குது கீழே. தலையை சுத்தின சீலை, ஆமா, இங்க பின்னாடி பாய் போட்டிருப்பீங்க தெரியுமா? பாய் வச்சிருப்பீங்க. இந்த புதிய பாயை என்ன பண்ணி வச்சிருப்பீங்க? சுருட்டி வச்சிருப்பீங்க. இந்த பழைய பாயை என்ன பண்ணிருப்பீங்க? சும்மா தூக்கி அங்க போட்டுருவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் அதுக்கு விளக்கம். பிரைஸ் தி லார்ட். இது போல இயேசுவின் தலையில் சுற்றி இருந்த சீலை அழகா எடுத்து மடித்து வைக்கல, சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. அப்ப இயேசு எழும்பி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வேலை பார்த்துருக்காருங்க. எங்க? எங்க? கல்லறையில. ஹல்லேலூயா. எழும்பி உட்கார்ந்து அந்த உடம்புல சுத்தின சீலையை போட்டுட்டாரு, சும்மா போட்டுட்டாரு. தலையில இருந்த சீலை என்ன பண்ணியிருக்கிறாரு? உண்மைதானே நான் சொல்றதுல பொய் இருக்கா? வசனத்துல தான் சொல்றேன். சீலைகள் கிடக்கிறதையும் தலையில் சுற்றியிருந்த சீலை சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த கிடக்கிற சீலைக்கும் சுருட்டப்பட்ட சீலைக்கும் வித்தியாசம் உண்டு. ஸ்தோத்திரம். அதில் ஒரு ஆவிக்குரிய சத்தியம் உண்டு. ஸ்தோத்திரம். தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுருட்டப்பட்ட இயேசுவின் சரீரத்தை சுற்றி கட்டினார்கள். இயேசு உயிரோடு வெளியே வர வேண்டுமானால் அந்த கட்டெல்லாம் அவிழ்த்தாதான் வர முடியும். அதுலயும் நான் உங்களுக்கு சொன்னேன், பச்சிலையை அரைத்து பூசினபடியினால் அதை இனி தனிமை என்ன செய்ய முடியாது? பிரித்தெடுக்க முடியாது. கத்தி எடுத்து அறுத்து தான் எடுக்கணும். ஆனா இங்கே அந்த சீலைகள் கலற்றப்பட்டு கிடக்கிறது. இதை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டுமானால் லாசரு மரியாள் மார்த்தாளின் சகோதரன் லாசரு. நான் இப்ப சொன்ன காரியத்திற்கெல்லாம் சரியான விளக்கத்தை கூட சொல்லும்படி விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் வரலாம், எப்படின்னா இது எல்லாம் உண்மையா இருக்குமா? 3 நாள் அந்த ஆத்துமா அந்த சரீரத்தை சுற்றி இருக்கும் அப்படின்னு இருக்குமா? ஆமேன், உண்மையா இருக்குமா என்கிற சந்தேகம் வருமானால் அதுக்கு தான் இங்க ஆண்டவர் தெளிவாய் சில விளக்கங்களை வைத்து போயிருக்கிறார். மார்த்தாள் மரியாளின் சகோதரன் லாசரு என்ன செய்தான்? மரித்தான். மரித்த உடனே யாருக்கு தகவல்? மரிப்பதற்கு முன்பாகவே யாருக்கு தகவல் சொல்லப்பட்டது? இயேசுவுக்கு. இயேசு உடனே மரிப்பதற்கு முன்பாக வந்தாரா? இல்லை. இப்போ அவன் லாசரு என்ன செய்கிறான்? மரித்தான். மரித்த பிறகு எத்தனை நாள் தாண்டி வந்தார் இயேசு? 4 நாள். ஸ்தோத்திரம். 4 நாள். ஏன் 4 நாள் தாண்டி வந்தார்? நான் சொன்னேன் பாத்தீங்களா, யூதர்களுடைய வழக்கம், பழக்கம், நம்பிக்கை 3 நாள் அந்த ஆத்துமா அந்த சரீரத்து பக்கத்துல இருக்கும். இப்ப இயேசு ஒருவேளை 2ஆம் நாள் வந்து லாசருவை எழுப்பி இருந்தால் என்ன சொல்லுவாங்க? நான் என்ன சொல்லுவேன்? நீங்க என்ன சொல்லுவீங்க? இயேசு சும்மா மனுஷனை ஏமாத்திட்டு இருக்கிறாரு, இது அந்த ஆத்துமா இன்னும் என்ன செய்யல, போகல. அதனாலதான் இயேசு வந்து சொன்ன உடனே ஆத்துமா உள்ள போச்சு, அவன் வந்துட்டான். இப்ப 3ஆவது நாள் வந்து உயிர்த்தெழ வைத்திருந்தால் இதையத்தான் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவர்கள் நம்பிக்கையின்படி 3ஆம் நாள் அந்த ஆத்துமா சாந்தி அடைந்து அந்த கல்லறையை விட்டு வெளியே போன பிறகு 4ஆம் நாள் இயேசு கடந்து வருகிறார்.
கடந்து வந்து அந்த கல்லறையிலே இதே நிலைமை தான். இயேசுவை எப்படி சீலைகளினால் சுற்றினார்களோ அப்படியே தான் லாசருவையும் என்ன செய்தார்கள்? சீலைகளினால் சுற்றினார்கள். உண்மைதானே? பைபிளை வாசிக்க முடியுமா? ஆமென். யோவான் 11வது அதிகாரம், ஆமென், 43வது வசனத்தை வாசிங்க. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். இங்க ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை நீங்க தெளிவாக அதை கரெக்டா வாசித்தீங்கன்னா தெரியும், நேரம் போகுது. ஆமென். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் என்ன சீலையினால? பிரேத சீலையினால கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இப்ப தெளிவா புரியுதா? அவனுடைய முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவனுடைய கால்களும் கைகளும், காலில் இருந்து கை வரைக்கும் சீலையினால சுற்றப்பட்டிருக்கு. அடுத்து தனிமை சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு லாசருவே வெளியே வா என்று லாசருவை அழைக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று தெரியல. அவன் கட்டப்பட்டவனாய் கல்லறைக்குள் இருந்து வெளியே வருகிறான். எப்படி நடந்து வந்திருப்பான்? கால்களும் கைகளும் கட்டப்பட்டிருக்கிறது. கல்லறையில் இருந்து வருகிறான். பிரேத சீலையினால் கையில் இருந்து கால் வர சுற்றப்பட்டிருக்கிறது. முகமும் சீலையினால் சுற்றப்பட்டிருக்கிறது. கண்ணு தெரியாது, மூக்கு தெரியாது, வா தெரியாது, கை தெரியாது, காலு தெரியாது, எல்லாம் சுற்றப்பட்டிருக்காம எப்படி வெளியே வந்திருப்பான்? சோத்திரம். பிள்ளைகள் விளையாடுவாங்கல்ல, இப்படி ஜம்ப் பண்ணுவாங்கல்ல, இப்படி வந்திருப்பானா? சோத்திரம். தெரியாது, அது எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. எனக்கு தெரியாதது நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. கர்த்தருக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. எப்படியோ சுற்றப்பட்டவனாய் வெளியே வருகிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பிறகுதான் சொல்றார், அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். ஹல்லேலூயா. இப்ப கட்டவிழ்த்து விட்ட பிறகுதான் இவன் லாசரு என்று கண்டு கொண்டார்கள். அதுவரைக்கும் அவன் யாரு? பிரேதம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது போலவே இந்த இயேசு தலையில் ஆமை சுற்றப்பட்டிருந்தவராய், ஆமை சரீரம் சுற்றப்பட்டதாய் அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் இயேசு ஆமேன் என்ன செய்கிறார்? வெளியே புறப்பட்டு போய்விட்டார். இந்த இடத்தில் ஒரு சத்தியத்தை சொல்லி ஆமேன் நான் கடந்து போக விரும்புகிறேன். முதலாவது ஒரு சத்தியம், கல் புரட்டப்படாவிட்டால், ஏன் கல் புரட்டப்பட்டது? கல் புரட்டப்படாவிட்டால் உள்ளே இயேசு இல்லை என்கிற அற்புதத்தை எந்த யூதர்களும் சரி, இன்றைக்கு இந்த வசனத்தை வாசிக்கிற நானும் நீங்களும் கூட என்ன செய்ய மாட்டோம்? நம்ப மாட்டோம். ஹல்லேலூயா. அப்ப இயேசு அற்புதம் செய்தார். இயேசு அற்புதமாய் உயிர்த்தெழுந்து கல்லறையின் கல் புரட்டப்படுவதற்கு முன்பாகவே உயிர்த்தெழுந்து போய்விட்டார் என்கிற அற்புதத்தை உலகம் நம்பும்படியாய் கல்லறையின் கல் புரட்டப்பட்டது. உள்ளே பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. உள்ளே இயேசு இல்லை. கல் புரட்டப்பட வேண்டிய காரணம் அற்புதத்தை ஜனங்கள் காணும்படியாய். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், இயேசு தலையில் சுற்றியிருந்த சீலையை மட்டும் ஏன் எடுத்து சுருட்டி வைத்தார்? அதையும் சொல்லித் தருகிறேன். ஆமென். யூதர்களுடைய வழக்கம், பெரிய மகான்கள் அதிகாரிகள் சாப்பிடும் பொழுது சாப்பாட்டு மேஜையிலே சாப்பாட்டை கொண்டு வைத்துவிட்டு அந்த கொண்டு வைக்கிற வேலை ஆட்கள் அந்த சாப்பிடுகிற யூதர்களுடைய அதிகாரிகள் அல்லது மேலான ஆட்கள் பக்கத்தில் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது, போக முடியாது. கொண்டு வைத்து விட்டு அவர்கள் போயிடணும். இப்ப அந்த மனுஷன் வந்து அதை சாப்பிடுவார். சாப்பிடும் பொழுது ஒருவேளை பல ஆகாரங்கள் இருக்கும், ஒன்றை சாப்பிடுவார். இப்ப அவருக்கு என்னன்னா, அடுத்த ஒரு ஆகாரத்தை சாப்பிட வேண்டும் அவருடைய மனதிற்கு தோன்றும். கொஞ்சம் நேரம் தாண்டி நான் இதை சாப்பிடலாம் என்று தோன்றினால் அவர்கள் அந்த மேஜையிலே ஒரு துணி வைக்கப்பட்டிருக்கும்.
எதற்காக என்றால் கைகள் துடைப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கும். அந்த துணியை அந்த சாப்பிடுகிற அந்த மனிதன், ஆமேன், நான் மீண்டும் இன்னும் சாப்பிட்டு முடியவில்லை, மீண்டும் வந்து சாப்பிடுவேன் என்பதை அந்த வேலைக்காரர்கள் தூரத்தில் நின்று கண்டுகொள்ளும்படியாக அந்த துணியை என்ன பண்ணுவாங்க, நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா, இந்த பாய் சுருட்டுவது போல சுருட்டி அதை அப்படியே அந்த மேஜையில் வைத்துவிட்டு போய்விடுவார்கள். தூரத்தில் பார்க்கும் பொழுது அந்த பிரைஸ் லார்ட், அந்த ஸ்தோத்திரம், துணி சுருட்டப்பட்டதாய் வைத்திருந்தால் அவர்கள் நினைப்பார்கள், இன்னும் அவர் சாப்பிட்டு முடிக்கவில்லை, மீண்டும் வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒருவேளை அவர்கள் அந்த துணியை சுருட்டி வைக்காமல் சும்மா போட்டுவிட்டு போயிருந்தால், சும்மா போட்டா உங்களுக்கு தெரியும் தானே, உங்க கற்பனையில நீங்க பார்த்துக்கிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். அவர்கள் ஆமென், இந்த ஸ்தோத்திர துணி என்றால் இது பிரைஸ் இப்படி இருக்கிறது, இதை சும்மா இப்படி போட்டுட்டு போனார்னா இனி அவர் என்ன பண்ண மாட்டார், வரமாட்டார். ஹல்லேலூயா. இதை நன்றாக மடித்து சுருட்டி, ஆமென், பிரைஸ் லார்ட், இது போன்று சுருட்டி இப்படி வைத்து விட்டு போனால் தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது அது தெரியும், சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, அவர் மறுபடியும் வருவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் தலையில் இருந்த துணியை மட்டும் இதுபோல தனியே சுருட்டி வைத்தார் தெரியுமா? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், பரலோகத்திற்கு கடந்து போனார், அவர் மீண்டும் மறுபடியும் வருவார் என்று விளங்க வைக்கவே இந்த அடையாளத்தை வைத்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா. யூதர்களுடைய முறைமையின்படி அவர்கள் நம்பி இருக்கிறார்கள், இந்த மேசியா மறுபடியும் வருவார். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இயேசுவின் உயிர்த்தெழுதல் என்பது சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. என்ன? ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அற்புதங்களை அனுபவிக்க வேண்டும், அற்புதங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே கல்லுகள் அகற்றப்பட வேண்டும். இன்றைக்கு சில அற்புதங்களை காண முடியாதபடி, இன்றைக்கு சில விடுதலைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இன்னும் கட்டப்பட்டவர்களாய் இருப்போமானால் அந்த வாழ்க்கையில் மூடி வைத்திருக்கிற கல் அகற்றப்பட வேண்டும். அது அகற்றப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண முடியும். ஹல்லேலூயா. இப்போ மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் ஒன்றை சொல்லி போயிருக்கிறார். ஆமென். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த இயேசுவானவர் உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார். ஹல்லேலூயா. அப்படி மறுபடி வரும் பொழுது உயிரோடு இருக்கிற நாமும் அந்த ஆண்டவருக்கு எதிர்கொண்டு போக வேண்டுமானால் ஆயத்தம் என்கிற பாதரட்சையை காலில் தொடுத்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். ஆயத்தம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்வோமானால் இயேசு வரும்பொழுது அவரோடு கூட போக முடியாது. இதோ மேகத்திலே வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். வெளிப்படுத்தல், ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 1வது அதிகாரம் 18வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த மரித்து போன ஆண்டவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் அந்த அற்புதங்களை காணும்படி, அந்த அற்புதங்களை அதிசயங்களை காணும்படி நாம், ஆமென், நம்மை ஆண்டவர் கையிலே ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை நம்மை ஆட்கொள்கிறதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பவே வாயை பிளந்தாச்சு. ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும், ஆமென், பிரைஸ் லார்ட், ஜெபித்து கடந்து போக போகிறோம். கர்த்தர் தம்முடைய கிருபை